அகம்பாவம் கொண்ட ரோஜா. பாலைவனத்தில் ஒரு அழகான ரோஜா மலர் இருந்தது. அந்த ரோஜா தனது அழகை பார்த்து தினமும் பெருமைப்படும். அதன் அருகில் ஒரு கற்றாழை செடி, அதாவது கேக்டஸ் இருந்தது. அதில் முள் நிறைந்திருந்ததால் ரோஜா அதை பார்த்து அடிக்கடி சிரித்து கேலி செய்தது. உன் தோற்றம் பார்த்தா பயமாக இருக்கே, என்னை பாரு, எல்லாரும் என் அழகை ரசிப்பாங்க என்று ரோஜா சொன்னது. ஆனால் கற்றாழை அமைதியாக இருந்தது. அது எப்போதும் தண்ணீரை சேமித்து நிதானமாக வாழ்ந்தது. ஒரு நாள் பாலைவனத்தில் மிகவும் கடுமையான வெயில் வந்தது. நீரே கிடைக்கவில்லை. மெல்ல மெல்ல ரோஜா வாடத் தொடங்கியது. அது தாகமாகி சோகமாக இருந்தது. அப்போதும் அருகில் இருந்த கற்றாழை மட்டும் பசுமையாக இருந்தது. சிட்டுக்குருவிகள் வந்து அதன் தண்ணீரை குடித்தன. ரோஜா மெதுவாக சொன்னது, ஓ கற்றாழை, மன்னிச்சிடு. நான் உன்னை கேலி செய்தேன். இப்போது எனக்கு தண்ணீர் தேவை. நீ எனக்கு உதவி செய்வாயா? கற்றாழை சிரித்தபடி சொன்னது, ரோஜா, பழைய தவறுகளை மறந்துவிடு. நாமெல்லாம் இயற்கையின் பிள்ளைகள். என் தண்ணீரை நீயும் குடி. ரோஜா நன்றி கூறி தண்ணீர் குடித்தது. அந்த நாள் முதல் ரோஜா ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது. அழகு என்பது வெளியில் இல்லை, மனதில்தான். கதையின் நெறி: ஒருவரின் தோற்றத்தை பார்த்து மதிப்பிடக்கூடாது. உண்மையான அழகு நற்குணங்களிலும் கருணையிலும் இருக்கிறது.